அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று சோபகிருது வருஷம் உத்தராயணம் சிசிர ருது மீனபங்குனி மாதம் 15ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 28 மார்ச் 2024. தேய்பிறை திருதியை மாலை 5:41 வரைக்கும் இருக்கு, அதன் பின் சதுர்த்தி. சுவாதி நட்சத்திரம் மாலை மணி 5:25 வரைக்கும் இருக்கு, அதன் பின் விசாகம். அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். ஹர்ஷண நாம யோகம், பத்ரைகரணம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி, பிரம்மகல்பாதி, ஷண்ணவதி நாட்கள்ல முக்கியமான ஒரு நாள். காரைக்கால் அம்மையார் குரு பூஜை, கரிநாள். அதனால முடிந்தவரை சுபகாரியங்களை ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய அகசு நாழிகை 30:14, தியாஜ்யம் நாழிகை 42:36. இன்றைய ஸ்ரார்த்த திதி பங்குனி மாதம் தேய்பிறை திருதியை. நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய மீனலக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 19. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சூலம் தெற்கு, பரிகாரம் நல்லெண்ணெய். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். மேஷ ராசியில குரு பகவான், கன்னியா ராசியில கேது, துலா ராசியில சந்திரன், கும்பராசியில செவ்வாய் சுக்கிரன் சனி, மீன ராசியில சூரியன் புதன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன தசாபுத்தி நடக்கும், தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அவருடன் எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்கு, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். ஆனால் லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்கள், துணிஞ்சு கடன் வாங்கலாம். உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும்னு நாம் நம்பலாம். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். தடைபட்டு இருந்த கல்வி, தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே மீண்டும் ஒரு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள்.
பல வகையிலும் இருந்து வந்த சுணக்க நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எல்லா வகையிலுமே இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். வீடு மண் மனை வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பொருளாதாரத்திலெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் கேந்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். முயற்சிகள் சாதகமான பலனை உங்களுக்கு வாரி வழங்கும். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். சில நேரங்களில் சில தடங்கல்கள் வரலாம். அதனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் திட்டமிட்டு செய்யறது நமக்கு நல்லது. பல நேரங்களிலும் பொறுமை, நிதானம், கவனம் என்பது அவசியம். ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங்கு கொடுக்காதீங்க. அது மாதிரி முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நாள். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட பயன்படுத்தணும். சில நேரங்களில் தேவையற்ற அவசரத்தை தவிர்ப்பது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா, முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடலாம். நட்சத்திராதிபதி கேதுவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நண்பர்கள், உறவினரிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வாழ்க்கை துணை மூலமா ஒரு நல்ல மாற்றங்கள் என்று வந்து குடும்பத்தில் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துக்கிறோம். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்பந்தப்படுறார். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும், மாறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால், குழந்தைகளால் அனுகூலங்களை பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, சுப செலவுகள் உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள்.
சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாறுபாடுகள் வந்து சேரும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். சில பேருக்கு இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமான முறையில் சரியாகும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துனோம் அப்படின்னா, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரியுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழல் இன்று உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையாக நம்மளால் செய்ய முடியும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து வெளியில வர முடியும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் இருக்கு. ஒரு தேவையில்லாம ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. அந்த பயம் தேவையே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் அழகாக திட்டமிடுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சந்திரன். தொழில் சார்ந்திருந்து வந்த முடக்க நிலை சுணக்க நிலை அனைத்தும் விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு இன்று கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. முக்கியமா குலதெய்வத்தோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் மதிப்பார்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு அவசரம் படபடப்பு இதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி சீரான முன்னேற்றம் காணப்படும். இன்றைய நாளை நாம எடுத்துக்கிறோம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழிகளிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயிட்டு சில பேருக்கு இன்றைய நாளில் கண்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டு. கண்ணுக்கு அதிகமான ஒரு வலி கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை தயவுசெய்து பண்ணாதீங்க. அது மாதிரி நீண்ட நேரம் கண் விழிப்பது, நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறதெல்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க. முயற்சிகளில் ஈடுபடும் போது சரியான முன் திட்டமிடல் அவசியம். குழப்பங்கள் இல்லாமல் முடிவெடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப கவனமாக முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளுடன் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் சின்ன சின்ன பிணக்குகள் உண்டாகும். விட்டு கொடுத்து நீக்கு போக்க நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ரொம்பவே நல்லா இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும்
நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி.